எத்திரியம் $4000 மேலே போயிடுச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஸ் 2க்குள்ளே இருக்கோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்குது, மஸ்ட் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேஸ் 2க்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். ஃபேஸ் 2ங்கிறது வந்து எத்திரியம் சீசனை தவிர இப்போ தான் நம்ம ஆல்காயின் சீசனுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த விடல வந்து எத்திரியம் டாமினன்ஸ், பிட்காயின் டாமினன்ஸ்க்கான சார்ட்டை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஈத்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீக்லியில் வச்சிருக்கேன். இப்போ வந்து இன்னைக்கு காலையில் வந்து எத்திரியம் வந்து $4000 வந்து உடச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த லெவலில் போய் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ வந்து $4188 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த வீக்லி க்ளோஸுங்கிறது வந்து 4200 இந்த லெவலில் வந்து வீக்லி க்ளோஸ் வச்சுச்சுன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் எத்திரியம் வந்து ஒரு 4500 4600 ஸோ ஈஸியாக ரீச் ஆகான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ரீடெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் வரும் பட்சத்தில் வந்து திருப்பி வந்து $4000 வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த $4000ங்கிறது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து எத்திரியம் வந்து $4000 உடைக்கவே இல்லை. 3 வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக எத்திரியம் உடச்சிருக்கு. இது அடுத்த வாரங்கள் வந்து எப்படி போகுதுங்கிறத வீக்லி க்ளோஸ் எப்படி வைக்க இந்த வாரம் முடிச்சுட்டு அடுத்த வாரமும் செக் அவுட் பண்ணி பார்க்கணும் நம்ம. அண்டு வந்து இதுக்கப்புறம் அடுத்த மேலே ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து அடுத்த 4850 அந்த டாலர்ஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அடுத்தது. ஸோ இதுக்குள்ளே எத்திரியம் வந்து ட்ராவல் ஆகணும். என்னையை பொறுத்த வரைக்கும் எந்த நெகட்டிவ் நியூஸுமே வரல, மேக்ரோ இஷ்யூஸ் எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் எத்திரியம் வந்து ஒரு $4800 உடச்சிட்டு மேலே போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு கூல்டவுன் பீரியட் வந்துட்டு திருப்பி வந்து ஒரு $5300 ஸோ இந்த ரேஞ்செலாம் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். கம்மிங் வீக்ஸில் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும் எனக்கு தோணுது. இந்த ட்ரம்ப் இதெல்லாம் வாயை திறக்காமல் இருந்தாலே போதும். இதுதான் வந்து உங்களுக்கு எத்திரியம் சார்ட்டுக்கான விஷயங்கள். அடுத்து வந்து ஈத்திபிடிசியை பொறுத்த வரைக்கும் ஈத்திபிடிசி வந்து நல்ல பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு இன்ஸ்டியூஷனோட பம்ப்பு. நல்லா பாருங்கள், கேண்டில் வந்து செம்ம கேண்டில் போட்டிருக்கு. அப்போ வந்து அடுத்த லெவலுங்கிறது வந்து 0.04ங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு லெவலு. இந்த லெவலுக்கு போய்ட்டு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்க சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லெவல் வந்து ஈத்திபிடிசி போணுச்சுன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எத்திரியம் வந்து ஒரு $6000 வரைக்கும் ஈஸியாக போகிறதுனால சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது 0.039. இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் மாதிரி எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதான் வந்து இப்போ ஈத்திபிடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் கண்டிஷன் தான் இருக்குது. அதுவே வந்து ஒன் ஆஃப் த ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எத்திரியத்துக்கான டாமினன்ஸு. உங்களுக்கு எத்திரியம் டாமினன்ஸ் நீங்கள் தெரிலனா அதையும் இனிமேல் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். எத்திரியம் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எத்திரியம் டாமினன்ஸ் வந்து எப்போல்லாம் பம்ப் ஆகி மேலே போதோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்திரியமோட ஸ்ட்ராங்கான ஒரு சீசன் வந்து ஆகும். எத்திரியம்லாம் பம்ப் ஆகும், மணி ஃப்ளோஃபுல்லாக எத்திரியத்துக்குள்ளே வரும். நீங்கள் வந்து இதை போன வாட்டி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 2021 புல்ரனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்திரியம் வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜனவரி இந்த 2021 வந்து ஒரு 16 அந்த லெவல் வரைக்கும் வந்து எத்திரியமோட டாமினன்ஸ் வந்து மேலே போயிருக்கும். அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே போகிற கண்டிஷனில் எல்லா ஆல்காயின் சீசனுமே வந்து ஒரு பம்ப் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எத்திரியம் டாமினன்ஸ் வந்து ஒரு 13 அந்த ஸ்டேஜஸில் இருக்குது. எத்திரியம் டாமினன்ஸ் வந்து ஒரு 16 அந்த லெவலுக்கு போகும்போது என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு எத்திரியம் டாமினன்ஸில் ஒரு கரெக்ஷன் வரும். அது ஏன் அந்த எத்திரியம் டாமினன்ஸோட கரெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்திரியத்துக்குள்ளே பணம் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்குது. எத்திரியம் டாமினன்ஸ் வந்து ஒரு 16 இந்த லெவல் ஒரு 14 அதுக்கப்புறம் ஒரு 16 இந்த லெவல் போயிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் வருதுல்ல, அப்போ எத்திரியத்தில் இருக்க பணம்லாம் லார்ஜ் கேப் ஆல்காயின்ஸ், மிட் கேப் ஆல்காயின்ஸ்குள்ளே வந்து அடுத்து வந்து ஃப்ளோ நடக்கும். அப்போ எத்திரியம் வந்து ஒரு டாமினன்ஸ் வந்து ஒரு 16 வரைக்கும் போயிட்டு 0.5 இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து ஒரு கரெக்ஷனுக்கு வரணும். அப்படி அந்த கரெக்ஷனுக்கு வர டைமில் தான் வந்துட்டு திருப்பி ஒரு பம்ப் நடக்கும். அந்த கீழே வர டைமில் எத்திரியத்துலேருந்து மணி ஃப்ளோ வந்து ஆல்காயின்ஸ்குள்ளே மணி ஃப்ளோ நடக்கும். திருப்பி எத்திரியமோட டாமினன்ஸ் வந்து ஒரு பம்பாகி மேலே போகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஆல்காயின்ஸுமே வந்து ஒரு 10 to 15x 20xங்கிற ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். போன வாட்டி 21 வரைக்கும் போச்சு. இந்த வாட்டி எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. ஏன்னா எத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பில் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு RWA ப்ராஜெக்ட்ஸு நிறைய எத்திரியத்தில் தான் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி எத்திரியம் வந்து ஃபஸ்ட்டு நான் டார்கெட்டாக வந்து ஒரு 7500ங்கிற டார்கெட் வச்சுருக்கேன். பட் ஒரு சில சிஇஓலாம் வந்து என்ன சொல்கிறாங்க, $16,000 வரைக்கும் போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம குறைச்சலே வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம போக நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். அதை இதுதான் வந்து ஈத்திபிடிசிக்கான அனலைஸ்.
அடுத்து வந்து பிட்காயினோட டாமினன்ஸு. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இப்போ 60ங்கிற லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 60ங்கிற லெவலில் உடைக்காத வரைக்குமே நான் திருப்பி சொல்கிறேன், ஆல் காயின் சீசன் கிடையாது. அண்டு 55ங்கிறது அடுத்த 200 வீக் மூவிங் ஆவரேஜ். 160 உடச்சிட்டாலே ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. அடுத்து இந்த வீக் க்ளோஸுங்கிறது 60 உடச்சிட்டு கீழே வச்சுச்சுன்னா ஒன் ஆஃப் த பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது மட்டும் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எத்தீரியமோட பிட்காயின் டாமினன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். பிட்காயின் டாமினன்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த டார்கெட்டாக 58ங்கிற டார்கெட் லோவில் வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா வந்து 56 டார்கெட்டு, அடுத்து 55ங்கிறது 200 வீக் மூவிங் ஆவரேஜ் இருக்குது ஏரியா. 60ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. அதை உடைக்கணும். அதை உடைக்காத வரைக்குமே ஆல் காயின்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு ஈத்தை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸில் தான் இருக்குது. அடுத்தடுத்து ஈத்தோட டாமினன்ஸ் வந்து 3 நடக்கணும். ஈத்துக்குள்ளே பணம் வரணும். ஈத்துலேருந்து மணி ஃப்ளோ வந்து அடுத்து வந்து ஆல் காயின்ஸ்குள்ளே உள்ளே வரும். இதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே உள்ளே வந்திருக்கும். மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு புல்லிஷ் கண்டிஷனாக இருக்குது. எந்த வித மேக்ரோ இஷ்யூஸுமே பெருசாக வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணல இப்போதைக்கு. வந்து ட்ரம்ப் வந்து இந்த ரஷ்யா இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. பட் அதுவுமே கூடிய சீக்கிரம் சால்வ் ஆகிடும் எனக்கு தோணுது. ஸோ இதான் கைஸ் மார்க்கெட்டோட அனலைஸ். பெரிய அனலைஸ்லாம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ டெக்கர் வெப் பேஜ், டெலிகிராம் பேஜ் எல்லாத்தையும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.